கல்வி என்பது ஒரு பண்பட்ட ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விடயம். எந்த சமூகமாக இருந்தாலும் அந்த சமூகம் கல்வி ரீதியாக முன்னேற்றம் அடைகின்ற போது அந்த சமூகம் எல்லா வகையிலும் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு சமூகமாக மாறக்கூடும். அந்த அளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. இன்றைய இந்த கால சூழ்நிலையில் கல்வி என்பது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. இவ்வளவு நாளும் அரசியல் பேசிய இவன் இப்போது வந்து கொண்டு கல்வி சம்பந்தமாக பாடம் எடுக்கிறான் என்று நீங்கள் நினைக்கக்கூடும். இதற்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. இலங்கை முஸ்லிம்களுடைய முதலாவது முஸ்லிம் ஆண் கல்லூரி, அதுதான் ஹமீட் அல் ஹுசைனி கல்லூரி. 141 வருட வரலாற்றை கொண்ட இந்த கல்லூரி 1884ஆம் ஆண்டு உருவாக்கப்படுகிறது. இதுதான் இலங்கை முஸ்லிம்களுடைய முதலாவதாக உருவாக்கப்பட்ட ஒரு முஸ்லிம் ஆண் கல்லூரி என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி ஒரு பழமையான ஒரு பெரும் வரலாற்றை கொண்ட இந்த ஹமீட் அல் ஹுசைனி கல்லூரி இப்போது ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி கொழும்பு சாயிராவுக்கு நிகராக வளர்ந்து வருகின்ற ஒரு கல்லூரியாக இந்த ஹமீட் அல் ஹுசைனி கல்லூரி இப்போது திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கல்லூரி இப்போது ஒரு புதிய அத்தியாயத்தை, கல்வி ரீதியாக ஒரு புதிய அத்தியாயத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. எதிர்வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இந்த கல்லூரிக்காக 9 மாடி கட்டிடம், அதாவது எல்லா வசதிகளையும் கொண்ட ஒரு நவீன கட்டிடம் உண்டு. கல்வி சாரா செயற்பாடுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நவீன கட்டிடம் கொண்ட ஒரு 9 மாடி கட்டிடத்தை கட்டுவதற்கான ஒரு அடிக்கல் நிகழ்வு என்பது எதிர்வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை 28ஆம் தேதி இடம்பெற இருக்கிறது. இது இந்த ஹமீட் அல் ஹுசைனி கல்லூரியினுடைய வரலாற்றிலே அவர்களுடைய கல்வி முன்னேற்றத்துக்கு ஒரு பெரும் அடித்தளமாக இருக்க போகிறது. ஒரு புதிய அத்தியாயத்தை இந்த கல்லூரி எழுதப் போகிறது என்று சொல்லலாம். பல நல்லெண்ணம் கொண்டவர்கள், தனவந்தர்கள், ஹமீட் அல் ஹுசைனி கல்லூரியினுடைய பழைய மாணவர்கள் எல்லோரும் சேர்ந்து திரட்டி அந்த பணத்தின் மூலம்தான் இந்த கட்டிடம் என்பது கட்டப்பட இருக்கிறது. அதற்கான அடிக்கல் என்பதும் எதிர்வரக்கூடிய 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நட்டப்பட இருக்கிறது. கொழும்பை பொறுத்த வரைக்கும் கல்வி ரீதியாக முஸ்லிம்களை முன்னேற்ற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. கொழும்பில் இருக்கின்ற இந்த சூழ்நிலைகள், இடப்பற்றாக்குறை, சன நெரிசல் போன்ற பல காரணிகள் காரணமாக கொழும்பில் இருக்கின்ற முஸ்லிம்களை ஒரு கல்வி ரீதியாக முன்னேற்றக்கூடிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த தேவையை ஹமீட் அல் ஹுசைனி கல்லூரி உணர்ந்திருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும். பல தனவந்தர்கள் இந்த கல்விக்காக அவர்களுடைய பணத்தை செலவு செய்வதற்கு முன்வந்திருப்பது என்பது ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விடயமாக இங்கே பாராட்ட வேண்டியிருக்கிறது. இந்த இடத்துல இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். முஸ்லிம் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் பல தனவந்தர்கள் இருக்கிறார்கள், வியாபாரிகளாக இருக்கிறார்கள். இவர்கள் அவர்களுடைய சதக்கா பணங்களை சில உலமாக்களுக்கு, அவர்கள் பிரபல முப்திகளாக இருக்க முடியும், அவர்களுக்கு அள்ளி கொடுப்பார்கள். அப்படி எடுக்கின்ற அந்த சதக்கா பணங்கள் மூலம் உண்மையாகவே முஸ்லிம் சமூகம் பலன் அடைந்திருக்கிறதா என்றால் அங்கே ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். அந்த எடுக்கின்ற ஒரு சில பிரபல முப்தியாக இருந்தாலும் சரி, சில பல உலமாக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் சொகுசான வாழ்க்கையிலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த சதக்கா பணங்கள் மூலம் அவர்கள் பெரிய பெரிய நிறுவனங்களை நடத்தி சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் முஸ்லிம் சமூகம் இதன் மூலம் பயனடைந்திருக்கிறதா என்றால் அது மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவே இருக்கிறது. எனவே முஸ்லிம் சமூகத்தில் இருக்கின்ற தனவந்தர்கள் கல்விக்காக அதிகம் செலவழிக்க வேண்டும். இவ்வாறான முயற்சிகளுக்கு பங்களிப்பு செய்ய வேண்டும். குறிப்பாக கொழும்பை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம் சமூகத்தை கல்வி ரீதியாக முன்னேற்றம் செய்யக்கூடிய ஒரு நிலைமைதான் காணப்படுகிறது. அந்த வகையிலே இவ்வாறான நிகழ்வுகள் என்பது பாராட்டப்பட வேண்டும், வரவேற்கப்பட வேண்டும். இதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய, இதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய, இதற்கு பங்காளராக முஸ்லிம் சமூகம் மாற வேண்டும்.